வெல்கம் பேக். இது உங்கள் மாயப்பாடல். வாங்க, நரக புதையலுக்கு செல்வோம். இது ஒரு அமானுஷ்ய கதை. கதையை கேட்கலாமா? நாம் இந்த கதையின் நாயகன் பற்றி பார்க்கலாம். அவன் பெயர் சுமன். 90ஸில் பிறந்தான். அவனுடைய அப்பா சந்திரனின் ஆசையின்படி ஒரு இராணுவ வீரனாக வேண்டும் என்று அதன்படி அவன் கற்றது சில சண்டை பயிற்சி, வில் வித்தை, கத்தி சண்டை, துப்பாக்கி சுடுதல், ஈட்டி எறிதல், பீரங்கி சுடுதல், போர் திறமை, மக்களை ஒன்று திரட்டி போர் புரிவது, அனைத்துவித ஆசாரித் தொழில், ஆயுதம் உருவாக்குவது, காட்டு விருகங்களிடம் சண்டையிடுவது போன்ற பயிற்சிகளைக் கற்றான். தற்போது இராணுவத்தில் போர்த்தந்திரம் கற்றுக் கொடுப்பவனாக பணிபுரிகிறான். இன்று 2021 மார்ச் 15 விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்தான். அவன் வீட்டுக்கு வந்தபின் அவன் அம்மா அல்லியை அழைத்து அலாஸ்காவை சுற்றி பார்க்க சென்றனர். 25 மார்ச் சுமனுக்கு பிறந்த நாள். அல்லி சுமனுக்கு பிறந்தநாள் பரிசு வாங்கி வைத்திருந்தார். 24ஆம் தேதி மார்ச் அலாஸ்காவில் உள்ள நார்தர்ன் லைட்ஸ் சென்று இருந்தனர். அன்று இரவு 12 மணிக்கு அல்லி சுமனுக்கு தராசு டாலர் வைத்த ஒரு தங்க சங்கிலியை பிறந்தநாள் பரிசளித்தார். ஹலோ நண்பர்களே, தோழிகளே, மாயப்படல் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள். நன்றி. In de ene hand de knuppel, in de andere hand het stuur. Aan zijn lippen hangt een checkie, sigaretten zijn te duur. நான் வக்கீல் வெங்கட்ராமன் பேசுகிறேன். நான் உங்க அப்பாவால் நியமிக்கப்பட்ட வக்கீல். உங்களுடைய 30வது வயதில் ஒரு உயில் பத்திரம் கொடுக்க சொன்னார். என் அப்பா சொத்துக்கள் அனைத்தும் என்னதா இருக்கு. என் சொத்துக்களை எனக்கே ஒப்படைக்க எதுக்கு உயில் எழுதணும்? உங்களுடைய பேச்சில் நம்பிக்கை வரலையே. ஒரு குழப்பமும் வேண்டாம். நேரில் சந்திப்போம், உங்கள் குழப்பமும் தீரும். எனக்கு முதல் கிடைத்த வேலையும் முடித்து விடுவேன். அதோடு கோடி ரூபாய் கடன் அடைத்த அளவு திருப்தியும் கிடைக்கும். நான் இன்னும் 2 தினங்களில் உங்களை நேரில் சந்திக்கிறேன். உங்களுடைய லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. தன் அம்மாவிடம் உயில் பற்றி விசாரிக்க அல்லி தன் கணவன் சந்திரனை நினைத்து கதறி கதறி அழுகிறாள். ஏன் அழுகிறார்கள் என்று கேட்க இன்னும் அழுகிறாள். உங்க அப்பா ஒரு தங்க நகை ஆசாரி. அவர் பட்டறைக்கு போய் வரும்போதெல்லாம் கையில் அடி, காலில் காயம், உடம்பில் வெட்டு, சதை கிழிந்து, கை விரல் இழந்து, இப்படி ஒவ்வொரு நாளும் உடம்பில் காயத்தோடு வருவார். உடலை குணமாக்குவார். உடல் சரியானதும் மறுபடியும் பட்டறைக்கு போவார். அவருடைய 4 நண்பர்களும் அவரைப் போல் அடிபட்டு வருவார்கள். ஆனால் ஒன்று, ஐவரும் ஒன்றாகத்தான் செல்வார்கள். ஒரு நாள் அவர் பிணம் மட்டும் நம் வீட்டுக்கு வரும் வழியில் கிடந்தது. அப்போ அவருக்கு ஒரு கண், ஒரு கால், ஒரு கை இல்லை மற்றும் இறந்த நிலையில் இருந்தார். அப்படியே அவரின் நண்பர்களும் அன்றிலிருந்து காணவில்லை. அவர் தங்கப்பட்டறை எங்குள்ளது என்பதை சொன்னதே இல்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது அப்பாவின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கருதினான். ஆமா, அப்பாவின் நண்பர்கள் பேர் என்ன? அவர்கள் எங்கிருந்தார்கள்? அப்பாவை யாரும் கொலை செய்து விட்டார்களா என்று பல கேள்விகள் கேட்டான். அவங்க பெயர்கள் மார்த்தாண்டம், ஆசைக்கண்ணன், செல்வம், சாத்தப்பன். நாம் போகிற வழியில் ஒரு பேய் பங்களா இருக்கிறதல்லவா, அங்குதான் இருந்தார்கள். அவங்க காணாமல் போன பிறகு அது பேய் பங்களாவா மாறியது. ஆனால் ஒரு விஷயம், ஆசைக்கண்ணனுக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பெயர் ஆனந்த். அவர் பயந்த சுபாவம். உங்க அப்பா சொல்லுவாரு, நாம் பார்க்கிற வேலைக்கு ஆகாமாட்டான். அவரும் நகைக்கடை தனியாக வைத்திருந்தார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். விடியற்காலை ஊர் வந்தனர். சாயங்காலம் போல அந்த பேய் பங்களாவை பார்க்கச் சென்றான் சுமன். அங்கு அவன் அப்பாவின் ஆல்பம் மட்டும் கிடைத்து
வேறு பெரிதாக எந்த துப்பும் கிடைக்கவில்லை. அந்த போட்டோக்களை அல்லியின் கையில் கொடுத்து அதில் இருப்பது யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டான். அதில் ஒருவரை தவிர அனைத்து பேர்களை தெரிந்து கொண்டான். அடுத்த நாள் வக்கீலை பார்க்கச் சென்றான். ஹலோ சுமன், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். முதலில் இந்த ஆல்பத்தின் போட்டோக்களை பாருங்கள். இவர்களை தெரியுமா? முன்பு சுமனின் அம்மாவுக்கு தெரியாத நபர் மட்டுமே வக்கீலுக்கு தெரிந்திருந்தது. அந்த நபர் பெயர் அழகுச் செழியன். அவர் மக்களுக்கு நிறைய நல்லது செய்பவர். ஆனால் தற்போது எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. வெங்கட்ராமன் தன்னிடமிருந்த உயிலும் இது உன் அப்பாவின் கடைசி பிறந்தநாள் பரிசு என கொடுத்தார். சுமன் கண் கலங்கிய நிலையில் வாங்கினான். நன்றி கூறினான். முதலில் சந்தேகமாக இருந்த சுமன் இப்போது ஆர்வத்துடன் பரிசை பிரித்தான். அதில் ஒரு பேங்க் புத்தகமும் லாக்கர் சாவியும் இருந்தது. புத்தகம் கரையான் அரித்து போன நிலையில் இருந்தது. சுமன் உடனே கிளம்பி வெங்கட்ராமனுடன் சேர்ந்து அந்த ஊரில் உள்ள வங்கிக்கு சென்றான். அங்கு புத்தகத்தை மற்றும் சாவியும் காண்பித்து பேங்க் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கு லாக்கரை திறந்து பார்த்தான். உள்ளே ஒரு டயரி இருந்தது. அந்த டயரியை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான். பின்பு உயிலை பிரித்து படித்தான். பக்கத்து ஊரில் 500 ஏக்கர் நிலம் நமக்கு இருக்கிறது. அங்கு ஒரு கல்லறையோடு ஒரு அறை இருக்கிறது. அதை பத்திரமாக பார்த்துக்கொள். அதுக்குரிய பத்திரம்தான் இது என்றிருந்தது. பின்னாடி 500 ஏக்கர் பத்திரம் இருந்தது. அப்படியே அப்பா இறந்தபோது ஒரு சாவி கொத்திருந்தது என்று அம்மா கூறியது நினைவிற்கு வர அந்த சாவியை அம்மாவிடம் வாங்கிக் கொண்டு அந்த இடத்தை நோக்கிச் சென்றான். அங்கு அந்த இடம் 4 அடி பள்ளத்தில் முற்றிலும் முட்செடிகளாக இருந்தது. கல்லறை இருப்பதே தெரியவில்லை. சுமன் அடுத்த நாள் காலையிலிருந்து விட்டு சுத்தம் செய்தான். அடுத்த நாள் கல்லறைக்குள் இருக்கும் அறைக்குள் சென்றான். அதில் தரையில் கீழே ஒரு படிக்கட்டு சென்றது. அதனுள் கீழே சென்றான். உள்ளே 20 பேர் தூங்கும் அளவில் பெரிய கட்டில் இருந்தது. அதில் 4 எலும்புக்கூடுகள் இருந்தது. சுமன் புரிந்து கொண்டான், அது அப்பாவின் நண்பர்கள்தான் என்று. கட்டில் இருக்கும் இடத்தை சுற்றி சின்ன சின்ன தங்க உருண்டைகளாக கொட்டி கிடந்தது. சுமன் தங்க உருண்டைகளாக 11 சாக்கில் கட்டி வைத்தான். கட்டிலுக்கு அடியில் ஒரு பாதை இருந்தது. சுமன் கட்டிலுக்கு அடியில் உள்ள வழியில் இறங்கி வந்து ஒரு தீக்குச்சியை ஏற்றினான். அந்த சின்ன வெளிச்சத்தில் அந்த அறை முழுவதும் மின்னியது. ஆம், எல்லாம் தங்க கட்டிகள். கிட்டத்தட்ட 2000 டன் தங்க கட்டிகள். அதை பார்த்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான், பேரானந்தம் கொண்டான். இவ்வளவு சொத்துக்கள் அப்பா எப்படி சேர்த்தார் என யோசித்தான். அந்த டைரி நினைவிற்கு வந்தது. சுமனின் அப்பா சந்திரன் எழுதிய டைரியை படித்தான். நான் ஒரு கொள்ளைக்காரன். கொள்ளை கூட்டத்தில் இருந்தேன். அங்கு உள்ள நண்பர்கள்தான் மார்த்தாண்டம், ஆசைக்கண்ணன், செல்வம், சாத்தப்பன். எங்கள் கூட்டத்தில் கொலை செய்தாவது மற்றவர் பொருட்களை பறித்து வந்து விடுவோம். ஆனால் ஆசைக்கண்ணன் எங்களை கொலை செய்ய விட மாட்டான். அவன் திருடனாயிருந்தாலும் நல்லவன் மற்றும் புத்திசாலி. அவன் பேச்சை கேட்டுதான் நாங்கள் நடப்போம். ஒரு நாள் நாங்கள் கொள்ளையடிக்க சென்றிருந்தோம். இரவு கொள்ளையடித்து வரும் வழியில் ஒரு கல்யாண ஊர்வலம் வந்தது. அதில் ஒரு குழந்தை நிறைய தங்க நகை அணிந்திருந்தாள். ஆசைக்கண்ணன் எங்களுக்கு முன்னால் சென்றதால் அந்த குழந்தையை அப்படியே தூக்கி வந்துவிட்டான் சாத்தப்பன். நாங்கள் ஒன்று சேரும் இடத்தில் நகைகளை கழற்றி கொலை செய்ய முடிவு எடுக்கும்போது புதரிலிருந்து வெளியில் வந்தான் ஆசைக்கண்ணன். நான் முதலில் சென்றால் தப்பா செய்றீங்கடா என்றான் ஆசைக்கண்ணன். அப்படியே பேசிக் கொண்டிருக்கும்போதே மற்ற கொள்ளையர் வரும் சத்தம் கேட்டது. இதை பற்றி எதுவும் நம் கூட்டத்திடம் பேசிக்க வேண்டாம், நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி குழந்தையை வாங்கிக் கொண்டு சென்றான். மார்த்தாண்டம் நகைகளை கழற்றி கொடுத்துவிட்டு போ என்றான். அதுக்கு, இப்போது நேரமில்லை, இந்த குழந்தையை விட்டு நகைகளை கொண்டு வருகிறேன், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்யாண ஊர்வலம் சென்ற பகுதி அடைந்தோம். அந்த குழந்தையை என்னிடம் கொடு. அது சரி, நீ யார்? நான் இந்த குழந்தையின் காவலாளி. இந்த குழந்தையின் நகைகளை என்ன செய்தாய்? காவலாளியே, கடமையை தவற விட்டுவிட்டு என்னிடம் கேள்வி கேட்கிறாய்? அந்த காவலாளி குழந்தையை பிடுங்கினார். அப்போது ஆசைக்கண்ணன் இடுப்பில் கட்டி வைத்த நகைகள் கீழே விழுந்தது. குழந்தையை கைப்பற்றியவுடன் இடுப்பிலிருந்த கத்தியை நீட்டி, நீ ஒரு திருடன்
அப்படிதானே